லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா ஆக்காட்டு மித்ரா சாப்பிடு. டேய் மம்மி ஆக்காட்டு சொல்றான். சொல்றா, அப்பதான் ஒழுங்கா சாப்பிட முடியும். ஆக்காட்டு. அப்புறம் கார்த்திக் சார் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லை சார், கோயிலுக்கு போறோமே, அதான் என்ன பண்ண போறோம், என்ன பிளான்னு கேட்டேன். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிளானும் இல்லை வினய். எல்லாமே அம்மா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க வினய். மா, கோயிலுக்கு போய் என்ன பிளான்மா? ஏதாவது நேர்த்திக்கடன் வேண்டுதல் அந்த மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு நிம்மதியா வந்தா போதும். ஏமா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு கூட ஏதோ கோவிலுக்கு யாரும் போறது இல்லைன்னு சொன்னீங்க. அது என்ன விஷயமா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ராசி இல்லாத கோவில்னு நம்ம சொந்தக்காரங்களாம் சொல்றாங்கப்பா. சொந்தக்காரங்க இப்ப யாருமே அந்த கோயிலுக்கு போறது இல்ல. எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல கோவில், துடியான தெய்வம். அங்க போய் வேண்டிக்கிட்டா நாம நினைச்சது நடக்கும்னு நான் நம்புறேன். சாரிம்மா, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் சுத்த போய்மா. சும்மா நம்ம ஆளுங்க ஏதோ கெட்டி விட்ட கட்டுக்கதை, அதெல்லாம் நம்பாதீங்கம்மா. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வினய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்கு போய் நாம சாமி கும்பிட விரும்பலன்னா அந்த சாமியே என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு ஆபத்து உருவாக்கி நம்மள அந்த கோயிலுக்குள்ளே போக விடாம பண்ணிடுமா. இது நான் கேள்விப்பட்ட விஷயம்ப்பா. இது நல்லா இருக்கேம்மா. சாமிக்கு நம்மள பிடிக்கலனா நம்மள சாமி கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாதா? அப்படிலாம் இருக்காது சார். வினய் சொல்ற மாதிரி இது எல்லாம் மூட நம்பிக்கை தான். இல்ல மித்ரா, இது உண்மைதாம்மா. வா, மித்ரா வினயும் மாடர்ன் கப்லா இருக்காங்க. அதான் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. சார், நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அந்த டாபிக்க பேசினா தீர்வே கிடையாது. பேசாம சாப்பிடுங்க. ஆமா மித்ரா, நீ சொல்றதும் சரிதாம்மா. பல 1000 வருஷமா இத பத்தி பேசிருக்காங்க. இப்ப மூட நம்பிக்கையா இல்ல கடவுள் நம்பிக்கையாங்கிறது தான் பிரச்சனை. நாம கோவிலுக்குள்ள தரிசனம் பண்றதுக்கு சாமி அனுமதி கொடுக்குதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். சாமி என்ன பண்ணுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். இப்ப எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு. இங்க 3 பேருக்குமே வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் கார்த்திக் சார் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? வினய் நம்ம பிளான ஸ்மெல் பண்ணிட்டான். அதான் வாலண்டியரா வந்து வம்புக்கு நிக்கிறான்.
மித்ரா கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி பில்டப்லாம் பண்ணி நம்மளே வெறுப்பத்தி பார்க்கறான். இதை எப்படியே வளர விடக்கூடாது. உடனே ஏதாவது பண்ணி கோயிலுக்கு போற மித்ராவையும் வினையையும் பிரிக்கணும். பிரிக்கிறண்டா. இந்த கார்த்தி யாருன்னு காட்டுறேன். சார் உங்க கூட வந்திருக்க கிளாஸ் கிழிச்சு கையில ஒரே ரத்தமா இருக்கு சார். ஐயோ கார்த்திக்கா, என்னப்பா என்னாச்சு? அம்மா அம்மா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இருங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கார்த்திக் என்னாச்சுப்பா? கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. கட்டை பிரிச்சு கையை காட்டு. அம்மா பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன காயம்தான். நீங்க ஒன்றும் பதறாதீங்க. என்னடா எப்படி பதறாம இருக்க முடியும்? கையை எப்படி கிழிச்சிருக்கு பாரு. என்ன கார்த்திக் சார், பார்த்து இருக்க வேண்டாமா? மா லைட்டா கையில கிளாஸ் கிழிச்சிருச்சுமா. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, லைட்டா தான் கிழிச்சிருக்கு. வாங்க கோயிலுக்கு போலாம். சார் என்ன சார் எப்படி சார் கோயிலுக்கு போவீங்க? வாங்க நான் போய் முதல்ல டாக்டரை பார்க்கலாம். வேண்டாம் வினய், நான் தான் சொல்றேன்ல சின்ன காயம்தான், எனக்கு தெரியாதா? வாங்க போலாம். சார் எல்லாரும் சொல்றாங்கல்ல சார், ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இப்பவே டாக்டர் கிட்ட போய் ஒரு பேண்டேட் போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? வாங்க சார் இப்பவே போய் டாக்டரை பாத்துடலாம். இல்ல மித்ரா, கோயிலுக்கு போகும்போது பாதி வழியில டாக்டரை பார்க்க போனா நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி கோயிலுக்கு சாமி கும்பிட போறது சாமிக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படிலாம் ஆபத்து வருதுன்னு எல்லாரையும் நினைக்க வச்சிரும் மித்ரா. வேண்டாம், தேவையில்லாம நாம ஏன் டைவர்ட் ஆகணும்? வாங்க முதல்ல போய் சாமி கும்பிடுவோம். சார் நான் இப்பவும் சொல்றேன் சார், அது எல்லாமே சுத்த மூட நம்பிக்கை. அந்த காலத்துல கோயில் காட்டுக்குள்ள இருந்திருக்கும், சரியான பாதை கூட இருந்திருக்காது. எல்லாருமே நடந்தோ இல்ல மாட்டு வண்டி கட்டிக்கிட்டோ தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது நிறைய ஆபத்துகள் நடந்திருக்கலாம் சார். அதுல சில பேர் சாமி கும்பிட வர்றது சாமிக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பாம்பு கடிச்சிச்சு, வண்டி கவுந்துச்சுன்னு பாதி பேர் பயந்து போய் பாதி வெளியே திரும்பி ஊருக்கு போயிருப்பாங்க. சார் அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஓகே, ஆனா எல்லா வசதியும் இருக்கு இந்த காலத்துல போய் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா? அதான் சார் கேட்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வினய். நான் கூட கோயிலுக்கு போகாம திரும்ப வீட்டுக்கு போலாம்லாம் ஒன்றும் சொல்லல, கோயிலுக்கு போலாம் தான் சொன்னேன். வாங்க. வினய், எனக்கு பட்டது பெரிய காயமா இருந்தா நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை வினய். நானே வாங்க முதல்ல டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொல்லியிருப்பேன். ஒருவேளை சும்மா இவன் ஏதோ நாடகம் போடுறானா? இருக்கும் கையை திறந்து பார்த்துருவோம். இல்லை சார் உங்களை எல்லாம் நம்ப முடியாது, கோயிலுக்கு போகிறது லேட் ஆயிடுச்சுன்னு கூட நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம். முதல்ல காயத்தை காட்டுங்க. அது சின்ன காயமாக இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டாம். காட்டுங்க காட்டுங்க. இந்த வினய் என்ன கரெக்டா கேட்கிறான். என்ன வினய், என் பேச்ச நம்ப மாட்டீங்களா? கார்த்திக்,
வினய் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? முதல்ல நீ கைய காட்டு. சின்ன காயமா இருந்தா நம்ம கோயிலுக்கு போவோம், பெரிய காயமா இருந்தா டாக்டர்கிட்ட போகலாம். நீ கைய காட்டுறா. கைய காட்டுன்னு சொல்றேன்ல. பார்த்துட்டீங்களா? ஓகே தானே? இப்பயாச்சும் கோயிலுக்கு போகலாம்ல? கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, அங்க போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்பலாம். என்ன வினய், நம்ம டாக்டர் பார்க்க போறோமா இல்ல கோயிலுக்கு சாமி கும்பிட போறோமா? சொல்லுங்க வினய், ரெண்டுத்துல எந்த இடத்துக்கு போகணும்? நீங்களே சொல்லுங்க. அப்படியா? என்னோட சாய்ஸ் எப்பவுமே சாமி தான். லேட்டாவது வாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போலாம். போலாமா? வாப்பா. வாங்க. ஏன் இங்க வந்து உட்காந்த? உன் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்தா நான் என்னடா பண்றது? முன்னாடி உட்கார சொன்னா உட்கார மாட்டேங்கிறடா. பேசாம வாய முடியா? டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்றா, போலாம். ஆமா அங்கிள், எங்களெல்லாம் அவசரமா வர சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க அங்கிள், போலாம். அது அங்கிளுக்கு இன்னும் சிக்னல் கிடைக்கல தானியா? சிக்னலா? அதானே, என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சிக்னல் எதுவும் இல்லையே. எந்த சிக்னலை பத்திடா பேசுற? யோ மாம்சு, அதெல்லாம் கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து கிடைக்க வேண்டிய சிக்னல்யா? உன் கணக்குலாம் தெரியாது. ஓ ஓ, இந்த சிக்னலா? கிடைக்கும் கிடைக்கும். எப்படி அங்கிள்? டேய், உங்க அம்மா சிக்னல் கொடுத்தாதான் உங்க அப்பா வண்டி எடுப்பானாமா. உங்க அம்மாவை சிக்னல் கொடுக்க சொல்லு. அவ்வளவுதானே. மம்மி, போலாம் ரைட்னு சொல்லு. சொல்லுங்க. சொல்லு மம்மி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. மம்மி, சொல்லுங்க மித்ரமா, சொல்லுங்க. சரி, விடுங்க. மம்மி. மாம்சு, சிக்னல் கிடைச்சிச்சா? போலாம். ஏப்பா ஏப்பா, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. நிறுத்துப்பா, கண்ணாடி இறக்குங்க. ஐயோ, இறக்குங்க கண்ணாடிய, இறக்குங்க. என்ன? ஐயோ, ஒரு நிமிஷம் கீழே இறங்கி வாங்கலேன். என்ன வில்லங்கம் திடீர்னு வந்து வீணை வச்சிட்டு இருக்கு? வாங்க, சீக்கிரம் இறங்கு மித்ரா. என்ன என்ன பொறுமையா இறங்குறீங்க? வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஐயோ வா, நான் சொல்றேன் வா. ஐயோ, வா, என்ன? எல்லாரும் வாங்க. ரொம்ப வலிக்குதா? வா, வா, சீக்கிரம் வா. வலிக்குதுமா? என் மாப்பிளைக்கு என்னாச்சு? என்ன என்னம்மா என்னம்மா ஆச்சு? மித்ரா, நானே கார் எப்படியாவது டிரைவ் பண்ணலாம் நினைச்சேன் மித்ரா, ஆனா என்னால டிரைவ் பண்ணவே முடியல. அதான் என்ன செய்யறதுன்னே தெரியல மித்ரா. ஐயோ, ரொம்ப சாரி சார். நானே இதை யோசிச்சிருக்கணும். ஏதோ ஞாபகத்துல யோசிக்காம விட்டுட்டேன். நீங்க வாங்க சார், நான் டிரைவ் பண்றேன். மித்ரா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இதுல எனக்கு என்ன சார் பிரச்சனை? நானே டிரைவ் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மித்ரா. இப்ப எதுக்கு நாம மித்ராவை தொல்லை பண்ணணும்? மா, எனக்கு ஒன்றும் அவங்கள தொல்லை பண்ணணும்ல ஆசையெல்லாம் இல்லை. என்னால் முடியல. அதாம்மா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓஹோ, இப்பதான் தெரியுது உங்க பிளான் என்னன்னு. மித்ராவ புருஷன் கூட அந்த கார்ல வரது உங்களுக்கு பிடிக்கல, அதான மாப்ள? அதனால என்னப்பா, நம்ம அருணுக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும்ல, அவர் ஓட்டட்டும். என்ன அருண், உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல? என்னவா இப்படி கேட்டீங்க? நான் கண்டெய்னர் லாரியா ஓட்டியிருக்கேன். அதுக்கு 8 வீலா 10 வீலாங்கிற கணக்கு கூட தெரியாது. இது 4 வீல் தானே, சூப்பரா ஓட்டிடுவேன். அப்புறம் என்னப்பா, பிரச்சனை இல்லாம போச்சு. அருண், நீ போய் கார் எடுப்பா. சரிம்மா. மித்ரா, நீ வினய் கூட வாமா, அவர் ஓட்டட்டும். போங்க. போ மாம்சு, போ. வாப்பா. வாங்க. ரொம்ப வலிக்குதா சார்? கவலைப்படுதீங்க, நீங்க ஃப்ரீயா உட்காந்துட்டு வாங்க, நான் கார் ஓட்டுறேன். போர் அடிச்சா சொல்லுங்க, ஜோக் சொல்றேன், சிரிச்சுட்டே வருவீங்க.